படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் அதுக்கு மாதிரி ஈடு கொடுத்து நல்லா பண்ணிட்டாங்க. அதாவது தியேட்டர் மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. யோகி பாபு எல்லாமே ஒன்லைனர்ஸ் எல்லாமே செம்ம காமெடி. அது என்ன சொசைட்டியில் நடக்கிறத ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஒன்லைனர் சொல்கிறது எல்லாமே செம்ம கிளாப்ஸ் இருந்துச்சு தியேட்டர் ஃபுல்லாக. ஆமாம் அவரும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக ஸ்கோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பிச்சு தள்ளிட்டாரு. அதுலேயும் ஒரு சாங் ரீக்ரியேஷன்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் தியேட்டர் பிளாஸ்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அவர் செம்ம ரோல் ஆக்சுவலாக. நாங்கள் கூட அண்டர்ரேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. கம்மியாக ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோன்ட்டு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சீமானோட தமிழ் பற்று எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக தியேட்டர் மூமெண்ட்டாக மாற்றிருக்காங்க. அனிருத்தும் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் எல்லா சாங்ஸுமே வந்துச்சுன்னு இதுவாகிட்டு இருந்தோம். ஆனால் எல்லா பாட்டுமே இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த 10 வருஷம் பழைய பாட்டு அந்த ஆக்கோ இருக்குல்ல அந்த சாங் வந்து அது தியேட்டர் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கான பிஜிஎம் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் பண்ணுறாரு. இப்போ அரசியல் இப்போ தேர்தல் நடக்குது. இந்த நேரத்தில் ஒரு தேவையானு கூட தெரில. பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறாரு. நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது. பண்ணிட்டோம். இதில் அவர் ஓட்டு வந்தாலும் வரலாம். இதனால அவர் ஒரு சின்ன கூட உருப்படியாக இருக்க மாட்டேங்குது. இந்த இதில் வச்சு ஓட்டு வந்து சின்ன மாச்சு ஒரு அடிச்சு இருக்கட்டும் உருப்படியா. ஓகேங்களா? நல்ல ஆனா நல்ல படம் தல. சீமான் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் வந்து நம்ம எப்பவுமே ஒரு காமெடியா நம்ம ஒரு யாரா இவரு அப்படின்ற மாதிரி இவரோ ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த படத்துல நானும் ஒரு ஆளுடா எனக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பிரஷனு ஒரு நல்ல ஃபைட்டிங் சீனு எல்லாமே நல்லா காட்டியிருக்காரு தல. சீமான் வந்து நல்லா சொல்லலாம், நல்லா பெஸ்டா பண்ணியிருக்காரு. இந்த சீமான் வந்து இந்த படத்துல நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காரு. பிளஸ் அவர் சூஸ் பண்ண அந்த ரோல் அது நல்லா இருந்தது. அது நல்லா பண்ணியிருக்காரு படத்துல. அதுக்கப்புறமா அதை பிரதீப் ராங்கநாதன் அவர் சேர்ந்து அந்த எமோஷன்ஸு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க எடுத்துகிட்டு போன கான்செப்ட்டு அவங்க எப்படிலாம் ட்விஸ்ட் வச்சாங்க அது எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. தேங்க்யூ. வராங்க நல்ல படம், நல்லா பாருங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சின்ன பசங்க யூத் 18 to 24 அந்த ஏஜில் இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். நல்ல படம். டெக்னாலஜி பற்றி சொல்லியிருக்காங்க. 2040 எப்படி இருக்கும் வேர்ல்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எஃபோர்ட் போட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. எஜேஸ்வரியா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. பிரதீப் ரங்கநாதன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஹீரோயின்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே லேக் இல்லை. அது ஒரு ப்ராப்ளம், அது ஒரு நல்லா இருந்தது. அப்புறமா சீமான் இப்போ படத்தில் கேட்டேன், நிறைய பேர் படத்தில் கேட்டேன் காமெடியன்ஸ் இல்லைன்னாங்க படத்தில். அதனால படம் ஆவரேஜ் தான் ப்ரோ. படம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் ஃபேனால கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா விக்கி சொதப்பிட்டாரு. ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். சோஷியல் மெசேஜ் ஓகே நல்லா இருக்குது. பட் ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா கதையே தூக்கி நிறுத்தினது பிரதீப் தான். பிஆர் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் அசைத்திட்டாரு. பட் விக்கி ப்ரோ சொதப்பிட்டாரு. விக்கி இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா விக்கியோட பர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா சினிமேட்டிக்கலாக டெக்னிக்கலாக நல்லா இருக்கணுன்ற மாதிரி அந்த மைண்டில் போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. விஷுவல் வைஸ் ஓகே, மெசேஜ் ஓகே. மெசேஜ் கூட அந்த 2.0 சொன்ன மாதிரி அந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி தான் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே படம் பிஆர் பண்ணால் கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் நல்லாயிருக்கு. இந்த படத்துக்கு அதிகம் தான். இந்த ஏன்னா சில சீன்லாம் போர் அடிக்குது. அந்த சீனில் கூட அனிருத்தால் நிப்பாட்ட முடியல. ஏன்னா மொக்க சீன்னெல்லாம் அவராலே நிப்பாட்ட முடியல. பிஆர் பண்ணால் கண்டிப்பாக பிஆருக்காக ஒன்ஸ் பார்க்கலாம். நியூட்ரல் ஆடியன்ஸ் போனீங்கன்னா விக்கி ப்ரோ நம்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். என்ன ப்ரோ? எஸ்ஜே சூர்யா வழக்கம் போல் அசத்திட்டாரு. ஆனால் இன்னுமே ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும்ல விக்கி ப்ரோது. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி ஓகே. பிஆர் பண்ணால் கண்டிப்பாக ஒன்று பார்க்கலாம். நியூட்ரல் ஆடியன்ஸ்னால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ப்ரோ படம் வந்து நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஆனால் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இது செகண்ட் ஹாஃபில் வந்து அதுவும் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது ப்ரோ. நல்லாயிருக்கு. அனிருத் மியூசிக் நல்லாயிருக்கு. அந்த ஆக்கோ பாட்டும் நல்லாயிருக்கு. ஆனால் வந்து அவங்க வந்து யூடியூப்பில் விட்ட வந்து வீடியோ சாங் தான் இது பண்ணியிருக்காங்க. பாட்டு எல்லாம் நல்லாயிருக்கு. பிஜிஎம்மும் நல்லாயிருக்கு. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம். என்னன்னா ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே இல்லை, அதாவது வந்து படம் வந்து ரொம்ப ஒட்டலை. அதாவது ஸ்க்ரீன் பிளேவும் இதுவும் சேர்த்து ஒட்டலை. ஸ்டோரி வந்து சேர்ந்து ஹீரோயின் வந்து சுத்தமாக ஒட்டலை. அவங்களுக்கு வந்து இதில் அவங்களுக்கு சரியாக ஆக்டிங் வர மாட்டேங்குது.
இது மற்றபடி நல்லா பண்ணியிருக்காங்க. சீமான் கொஞ்சம் ஓகே தான் ப்ரோ. அவங்களாம் அவர் ரொம்ப பண்ணல, அவர் சும்மா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு வந்து காமெடி வரல ப்ரோ, ரொம்பலாம் காமெடி வரல, அது இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு, பிரதீப் ரங்கநாதன் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தமிழ் தெரியல. So how much you enjoyed the film? I enjoyed very much. It was a good movie. It showed how true love. We should appreciate every moment with our loved ones, not being on our phone and social media. Okay. So the computer graphics and overall It was production. amazing. Actress and actor both did a good job. Even I loved the villain too. Okay. Villain, there was not much drama and all. It was good. So it will be allowed with Gen Z audience or it will be for the whole sum of the all audience? Everyone should watch. I think millennials will love because they were keep on saying that stop using this thing, Gen Z vibes and all. Gen Z will also love and oldies. AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.